பேட் பால் 11 ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்றதுக்காகட்டும் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெனன்ஷியலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மறக்காம அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் தான். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோல மும்பை இந்தியன்ஸ் விமன் வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ் விமன் WPL 2025 எலிமினேட்டர் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 13th March Thursday நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது பிரபோன் ஸ்டேடியம் மும்பையில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 29 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். பிரபோன் ஸ்டேடியம் பார்த்தோம்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. 2023லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 13 WPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் நிறைய மேட்சஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னாலும் 2 மேட்ச் இங்கே இதுவரை நடந்திருக்கு. அந்த 2 மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரொக்ரெஷனில் பார்த்தோம்னா சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 170 ரேஞ்ச் வந்து பார் ஸ்கோராக இருக்குது. அதை விட 15 to 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் லாஸ்ட் 2 மேட்சாகவும் இங்கே நடந்திருக்கு. பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் தான் இங்கே டாமினேட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வென்யூ ஸ்டாட்ஸில் பார்க்கலாம். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா பெவிலியன் எண்ட் அண்ட் சர்ச் கேட் எண்டுன்னு இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது மீடியம் சைஸில் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைட் 68 மீட்டர் இருக்குது. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைட் 58 மீட்டரும் இன்னொரு சைட் 52 மீட்டராக இருக்குது. டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 64-59ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 54 and 50 இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் மும்பை இந்தியன்ஸ் விமன் டீமுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஒரு ஸ்டாக்கோட ரேட் அவங்களுக்கு பார்த்தோம்னா ₹6 இருக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாஸ் கேப்ல. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிச் கண்டிஷன் பேட்டிங் ஃப்ளை ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 டீமுக்கிட்டையும் நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது. இந்த போட்டியில் குஜராத் டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய ஸ்டாக்கை பை பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 3.5-4க்கு பை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6.5 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரீச் ஆனோன்னா நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட்டை எடுத்துருங்க. இன்கேஸ் குஜராத் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி 190க்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது சேஸ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் குஜராத் டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணியும் கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மேட்சுக்கும் பார்த்தோம்னா ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறது போக சைமல்டேனியஸாக ட்ரேடிங்கிலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை எக்ஸ்பெனன்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறதுல லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ட்ரேடிங் மூலமாக நீங்கள் உங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாஸ் இந்த 2 ஆப்லையும் ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. புதுசாக பார்த்தோம்னா ரியல் 11 ஆப்பில் ஆர்டர் புக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 ஆப்போடைய லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 6 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 6 மேட்ச்லையுமே மும்பை இந்தியன்ஸ் விமன் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க, டாமினேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 இயராக 4 மேட்ச்லையும் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 2 மேட்ச்லையும் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த 2 அணிகளும். அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் விமன் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிரவுண்ட் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டாகவும் இருக்குது. இதுவே குஜராத் டீம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ப்ளே பண்ண 6 மேட்சஸில் 2 மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் புவராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் டோட்டலாக 13 WPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்க 6 போட்டியிலும், செகண்டாக பேட் பண்ணவங்க 7 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 165ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 151ம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 181 இருக்குது. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 181 ரன்ஸ்க்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 27 இருக்குது, மீடியம் ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இங்கே நடந்த 13 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் ஆகட்டும், டீம் ஸ்ட்ரென்த் இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் டீம்
மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா அந்த 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே ரன் ரேட் 7 ரேஞ்சிலையும், டெத் ஓவர்ஸில் 10க்கு மேலே இருக்குது. 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையும் விக்கெட்ஸ் அதிகமாக விழுந்திருக்கு. குறிப்பாக டெத் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் மட்டும்தான் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. பட் 2023 நடந்த WPL மேட்சஸில் சேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது ஆப்போனன்ட் டீமை 170 ரேஞ்சிலேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க நிறையா மேட்சஸில். பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 2.5 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 180க்கு மேலே 190க்கு மேலே அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர் இருக்கும். அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல. அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சில மேட்சஸில் அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி எங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023 இங்கே நடந்த 13 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 199 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 41% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 44 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 30% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 27 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட்டும் புவராக தான் இருக்குது. 9 ரன்ஸ் வீதம் கன்சீட் பண்ணுறாங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 281 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 59% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 104 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 70% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் எக்கனாமி ரேட் இவங்களுக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 63 இருக்குது அப்ராக்சிமேட்டாக. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் 57 வந்துருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் வச்சு பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 140+ இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பேட்டிங் பண்ணி ட்ராக்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 56% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 36% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இதுவே லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 7% ஆஃப் ரன்ஸ் தான் வந்திருக்கு. இதுவரை அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு நல்லா இருந்திருக்கு. 148 இருந்திருக்கு. மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகும்போது பார்த்தோம்னா பேட்டிங்கு கண்டிஷன் இன்னுமே நல்லா இருந்திருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்குது. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 58% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 28% ஆஃப் ரன்ஸ் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஆர்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 14% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி செகண்டாக பேட் பண்ணும்போது இந்த டார்கெட் வந்து அதிகமாக இருக்கிறதால அதிகமாக விக்கெட்ஸ் எப்போவுமே இழந்திருக்காங்க இங்கே மேட்சஸ் நடக்கும்போது. அதுவும் குறிப்பாக இந்த சீசன் நடந்த 2 மேட்ச்லையுமே நிறைய விக்கெட்ஸ் அந்த மிடில் ஓவர் ஃபேஸில் இழந்திருந்தாங்க. அதனால தான் ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா 126 தான் இருக்குது. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 0.8ம் செகண்ட் இன்னிங்ஸில் 0.6ம் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெருசாக பவர் பிளே ஓவர்ஸில் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணலை. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.5ம் செகண்ட் இன்னிங்ஸில் 1.4 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் நல்லா இருக்குது. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக இங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸோடைய டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கு. 64 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 14 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க.
ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா 16 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 38 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 28 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 40 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இங்கேயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ் தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் செகண்டாக பவுல் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 21 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து அடுத்ததாக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டார்ட்ஸ் இது போல் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது கிராண்ட் லீக் ஆகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிக் பண்ணுங்க. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் விமன் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இவங்க பார்த்தோம்னா இந்த சீசனுடைய லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க ப்ளே பண்ண 8 மேட்சஸில் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டார் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா வந்திருக்கு. மெயினாக இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் விமன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஹேலே மேத்யூஸ், அமிலியா கெர், நாட்ஸ் கெவர் பிராண்ட். மிடில் ஆர்டரில் ஹர்மன் பிரீத் கௌர், அம்ஜத் கௌர், யாஸ்டிகா பாட்டியா, சஜீவன் சாஜனா. லோவர் ஆர்டரில் கமாலினி, சன்ஸ்கிருதி குப்தா, ஷப்னம் இஸ்மாயில் அண்ட் பருணிகா சிசோடியா. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் விமன் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேலே மேத்யூஸ். பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. 6 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 116 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 47 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஆவரேஜ் 30யும் ஸ்ட்ரைக் ரேட் 137 இருக்குது. ஹையஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 77 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. குஜராத் டீம் மேக்கரா 6 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் 2 மேட்ச்லையும் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா அமிலியா கெர். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் டீசெண்டாக இருக்குது. 33 இருக்குது ஆவரேஜ். பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 45 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் புவராக தான் இருக்குது. பவுலிங்கில் பார்க்கும்போது குஜராத் டீம் மேக்கரா 6 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் ஓவராலாக நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் இவங்களுக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா நாட்ஸ் கெவர் பிராண்ட். பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா குஜராத் டீம் மேக்கரா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் 30 இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 57 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. 6 இன்னிங்ஸில் 303 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 69 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஆர்சிபி விமன் டீம் மேக்கரா அடிச்சிருந்தாங்க. பவுலிங்கில் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஓவரால் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங்கில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் இவங்களுக்கு சுமாராக இருக்குது. அடுத்ததா ஹர்மன் பிரீத் கௌர். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு தர ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. குஜராத் டீம் மேக்கரா 6 இன்னிங்ஸில் 315 ரன்ஸும் இந்த ரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 215 ரன்ஸும் அடிச்சிருக்காங்க. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்மில் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 30 ரன்ஸாக கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதே குஜராத் டீம் மேக்கரா தான் வந்திருக்கு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே பவுலிங் மேட்சப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அம்ஜத் கௌர். பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது சுமாராக தான் இருக்கு. பவுலிங் ரெக்கார்ட்ஸும் அதே போல தான் இருக்கு. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் பேட்டிங்கில் 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் இவங்களுக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா யாஸ்டிகா பாட்டியா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு தர ஆவரேஜும் சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீம் மேக்கரா பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 49 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 44 ரன்ஸும் அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலேயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா சஜீவன் சாஜனா.
பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. இந்த கிரவுண்டில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் பெஸ்ட்டாக 23 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் அடித்தது தான். பவுலிங்கில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. பவுலிங் மேட்சப்ஸ் இவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக கமாலினி. சாம்பிள் சைஸ் இவங்களுக்கும் லோவாக இருக்குது. இந்த சீசனில் நடந்த 4 போட்டிகள், இந்த சீசனில் இவங்க ப்ளே பண்ண 4 போட்டிகளில் அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. பேட்டிங் சான்ஸ் அவ்வளோக்கும் இவங்களுக்கு கிடைக்கல. அடுத்ததாக சன்ஸ்கிருதி குப்தா. ரீசெண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷப்னம் இஸ்மாயில். குஜராத் டீமுக்கு 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா பருணிகா சிசோடியா. 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி எந்த விக்கெட்டும் எடுக்கல. ரீசெண்ட் ஃபார்மில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காங்க யூபி வாரியர்ஸ் டீமுக்கு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா குஜராத் ஜெயின்ஸ் விமன் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இவங்க பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 8 மேட்சஸில் 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் இருந்தாங்க. லாஸ்ட் 2 சீசன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு, குறிப்பாக பேட்டிங் யூனிட்டில். பவுலர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் விமன் டீம் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டீமில் இருக்கக்கூடிய இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காஷ்வி கௌதம், தனுஜா கன்வர், பிரியா மிஸ்ரா இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா குஜராத் ஜெயின்ஸ் விமன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் பெத் மோனி, காஷ்வி கௌதம், ஹர்லேன் தியோல். மிடில் ஆர்டரில் ஆஷ்லே கார்னர், டியாண்ட்ரா டொட்டின், ஃபோபி லிச்வீல்ட், சிம்ரன் ஷேக். லோவர் ஆர்டரில் பாரதி ஃபுல்மாலி, தனுஜா கன்வர், மேக்னா சிங் அண்ட் பிரியா மிஸ்ரா. அடுத்ததா குஜராத் ஜெயின்ஸ் விமன் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெத் மோனி. இவங்க பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் பெஸ்ட்டாக 66 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா காஷ்வி கௌதம். பேட்டிங் ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க மும்பை டீமுக்கு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் எதுலையுமே 30 ரன்ஸாக கிராஸ் பண்ணல. பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா ஹர்லின் தியோல். இவங்க பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு ஆவரேஜ் 21ம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 39 இருக்குது. இந்த கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேட்சப்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆஷ்லே கார்னர். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் புவராக இருக்குது. 6 இன்னிங்ஸில் 32 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க மும்பை டீமுக்கு. இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 44 இருக்குது. ஹையஸ்டாக ஒரு மேட்ச்சில் 60 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தோம்னா டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் 5 மேட்சாக பெருசாக கான்ட்ரிபியூஷன் இல்லை. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலிங் மேட்சப்ஸும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா டியாண்ட்ரா டொட்டின். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஓவராலாக சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலிங் மேட்சப்ஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஃபோபி லிச்வீல்ட். 3 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 32 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க மும்பை டீமுக்கு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிம்ரன் ஷேக். இவங்களுக்கு பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது சுமாராக தான் இருக்குது. இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் எதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. அடுத்ததா பாரதி ஃபுல்மாலி. இவங்க பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 61 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இந்த சீசனில் ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா தனுஜா கன்வர். 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க மும்பை டீமுக்கு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா மேக்னா சிங். மும்பை டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸ் இவங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா பிரியா மிஸ்ரா.
2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க மும்பை டீம் எதிரா. இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காங்க. ரீசென்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்காங்க. இந்த பிட்ச் கண்டிஷன் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கிறதால அது 2 டீமுக்குமே சூட்டபிளா இருக்கு. ஏன்னா 2 டீம் கிட்டயும் நல்ல பேட்டிங் யூனிட் வந்திருக்கு. அதனால ஃபர்ஸ்டா எந்த டீம் பேட் பண்ணாலும் ஒரு ஹை ஸ்கோர் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்டா நடந்த 2 மேட்ச்ல இருந்த மாதிரி அந்த பிட்ச் கண்டிஷன் இருக்கும்போது கீப்பர் செக்ஷன்ல பார்த்தோம்னா யாஷ்டிகா பாட்டியா. இந்த போட்டியில இவங்க ஓப்பனிங் கிளம்புறாங்க அப்படிங்கும்போது மட்டும் டிஃபரன்ஷியல் பிளேயரா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் கிளம்புறங்கிற பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு 25 ரன்ஸ் 30 ரன்ஸ் அடிச்சு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருந்து கீப்பிங் பாயிண்ட்ஸும் வரதால பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாங்க டிஃபரன்ஷியல் ஆப்ஷனுக்கு. இது போக இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெத் மோனி இருக்காங்க. அவங்கள எடுக்காம போறது மிகப்பெரிய ரிஸ்க் தான் இந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல. பட் அவங்களும் எடுத்தோம் அப்படிங்கும்போது பெருசா டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இல்லை. இந்த மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தோம்னா கிராண்ட் லீக் தான் சூட்டபிளாக இருக்கும். ஸ்மால் லீக்கு சூட்டபிள் கிடையாது. எப்போவுமே ஒரு டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஆகும்போது இந்த மிடில் ஆஃப் த சீசன் எண்ட் ஆஃப் த சீசன்லாம் நம்ம வந்து கிராண்ட் லீக் தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காது. இன்னொரு லாஜிக் அவங்கள எடுக்காம போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேட்சப்ஸ் கொஞ்சம் இவங்களுக்கு த்ரெட் நிறையா இருக்குது. நாட்ஸ் கிவர் பிராண்ட்டுக்கு எதிராக 4 தடவை அவுட் ஆயிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்குது. அதுக்கப்புறம் ஷப்னம் இஸ்மாயிலுக்கு எதிராக 4 தடவையும் ஹேலே மேத்யூஸ்க்கு எதிராக 5 முறையும் அமிலியா கேருக்கு எதிராக 4 முறையும் அவுட் ஆயிருக்காங்க. மேட்சப்ஸ் கொஞ்சம் த்ரெட் இருக்கு. பட் இது வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கிறதால அந்த அளவுக்கு இந்த மேட்சப்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் இந்த சீசன்ல அந்த அளவுக்கு இவங்க கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணல. அதனால அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அந்த ரிஸ்க்கை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். பட் இது வந்து கிராண்ட் லீக்ல மட்டும் எடுங்க. ஸ்மால் லீக்ல ஒரே ஒரு டீம் தான் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த ரிஸ்க்கை நீங்க எடுக்க வேண்டாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்மன்பிரீத் கௌர், ஹர்லின் தியோல் அண்ட் ஃபோபே லிச்ஃபீல்ட் இருக்காங்க. ஃபோபே லிச்ஃபீல்ட் பார்த்தோம்னா நம்ம டிஃபரன்ஷியல் பிளேயரா சூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தோம்னா ஒரு குவாலிட்டியான பேட்டர். பட் அவங்களுடைய பொசிஷன் பார்த்தோம்னா லோவர் ஆர்டரில் களமிறங்க வைக்கிறாங்க. அது அவங்க ஸ்பாட்டே கிடையாது. இவங்க வந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ். ஆஸ்திரேலியன் டீமுக்கெல்லாம் டாப் ஆர்டரில் களமிறங்கும் போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல பெத் மோனி கூட கேஷ்வி கௌதம் களமிறங்கியிருந்தாங்க. இந்த போட்டியில் குஜராத் ஃபர்ஸ்டா பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கேஷ்வி கௌதம் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஒன்றா ஹர்லின் தியோல் இல்லைனா வந்து ஃபோபே லிச்ஃபீல்டு களமிறங்கலாம். ஃபோபே லிச்ஃபீல்டை 1 டவுன் களமிறக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு பெஸ்ட் டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக இருக்கும் இந்த மேட்ச்க்கு. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா நாட்ஸ் கிவர் பிராண்ட், ஹேலே மேத்யூஸ், அமிலியா கேர், ஆஷ்லே கார்னர், டியாண்ட்ரா டொட்டின் அண்ட் கேஷ்வி கௌதம் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. கேஷ்வி கௌதம் அவங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதால அவங்கள எடுத்து வெளியே வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். என்னதான் இந்த கிரவுண்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருந்தாலும். அதுக்கப்புறம் பவுலர்ஸில் ஷப்னம் இஸ்மாயிலை சூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா தனுஜா கன்வர் அண்ட் பிரியா மிஸ்ரா இருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தனுஜா கன்வர் மட்டும் ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரியா மிஸ்ரா ரேராக தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த கேட்டகரியில் அவங்கள நீங்கள் அதாவது தனுஜா கன்வரை ட்ரை பண்ணலாம் ஷப்னம் இஸ்மாயிலுக்கு பதிலாக. ஏன்னா இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸோடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் நாட்ஸ் கிவர் பிராண்ட், ஆஷ்லே கார்னர் அண்ட் ஹேலே மேத்யூஸ் இருக்காங்க. இந்த 3 பேருமே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. ஆஷ்லே கார்னர் எடுத்துட்டிங்கன்னா பேட்டிங்கில் இதுவரை பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல மும்பை டீமுக்குறா. பட் பவுலிங்கில் இந்த போட்டியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸுக்கு அதிக சப்போர்ட் இருந்திருக்கு. அதே போல் தான் ஹேலே மேத்யூஸ்க்கும். நாட்ஸ் கிவர் பிராண்ட் சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க குறிப்பாக பேட்டிங்கில். அதனால் இந்த போட்டியில் டாப் கேப்டன்சி பிக்காக மறுபடியும் இருக்காங்க. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா ஹர்லின் தியோல், அமிலியா கேர் அண்ட் டியாண்ட்ரா டொட்டின் இருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தோம்னா ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் ஹர்லின் தியோலை கண்டிப்பாக நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். மெயினாக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க குஜராத் டீம் அப்படிங்கும்போது நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.